ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் காஞ்சதும் இதில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சேட்டையாகட்டும். இப்போது இதில் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு சீரகம் அது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து சேட்டை பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே ஆறட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கார சட்னிக்கு தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு கார சட்னி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா நீங்கள் கலருக்கு காஷ்மீரி தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 உருவி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 இல்லைனா 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு கை நிறைய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்க விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம். அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம வெந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்அப் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போது மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு பக்காவாக. இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சு அதில் தோசை ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா ஊற்றிட்டு இப்போ நம்ம கார சட்னி ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் லேயராக வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா நடுவில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக ஆயில் வந்து சுற்றி ஊற்றி விடுங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் அழகாக வந்து பெரட்டி அதை மடிச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு மசாலா தோசை ரெடி. இதே தான் நம்ம அடுத்த ஸ்டெப்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். தோசை ஊற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கார மசாலா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2வது உருளைக்கிழங்கு மசாலா ஒரு சைடாக ஓரமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் சுற்றி ஊற்றி நல்லா வெந்து வரும்பொழுது நம்ம அழகாக மடித்து இப்போ சர்வ் பண்ணலாம். இதான் மசாலா தோசை. ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.